ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 3 ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் லாஸ்ட் செக்மெண்ட் வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்கேல் போர்ட்டர் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி. மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இவர் என்ன நம்மளுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவர் சொல்ல வர்றது 3 திங்ஸ் தான். காஸ்ட் லீடர்ஷிப்பு, டிஃப்ரென்சியேஷன் அண்ட் தென் ஃபோக்கஸ்டு. இவர் சொல்ல வரது என்னமோ 3 திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை மேட்ரிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இது நம்ம பார்க்குறப்ப இட் வில் பி ஈஸி. ஓகேவா? ஃபஸ்ட்டு காஸ்ட் லீடர்ஷிப்னா என்ன, காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜினா என்ன? காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நம்ம பெரிய மார்க்கெட்டில் கம்மி விலையில் விற்கிறது, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ப்ராட் மார்க்கெட்டில் லோ காஸ்ட்டில் சேல் பண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்சி டொனால்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ லார்ஜ் ப்ராட் மார்க்கெட், பட் இட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறப்போ கம்பேர்ட் டு த ரெஸ்டாரண்ட் இட் வில் பி சீப்பர் ஒன்லி. ஸோ அப்போது அவங்க அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஃபாஸ்ட் ஃபுட் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எம்சி டொனால்டு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ப்ராட் மார்க்கெட்டில் லோ காஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. அப்போ இது என்னது, காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் த எக்ஸாம்பிள்? எம்சி டொனால்டு. ஓகேவா? மறக்காதீங்க. நெக்ஸ்ட் திங், டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இங்கே அவங்க காஸ்ட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் தே ஹாவ் டு கிரியேட் அ யூனிக்னஸ், அவ்வளோதான். என்னென்னா அவங்க ஒரு ப்ராடக்டை ப்ரீமியமாக கொண்டு வரணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அது மற்றவங்களை விட நம்மளோடது தனியாக தெரியணும். ஸோ ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு யூனிக்கான க்ரியேஷன் ப்ராட் மார்க்கெட்டில் ப்ரீமியமாக கொடுக்கணும், தட்ஸ் ஆல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாமினோஸ் பீஸா அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குன்னா, ஸோ வித்தின் 30 மினிட்ஸில் ஹோம் டெலிவரி போய் கொடுத்துட்டு வந்துடணும். டாமினோஸில் யார் ஆர்டர் பண்ணாலும் வித்தின் 30 மினிட்ஸில் அவங்க ஹோம் டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற யூனிக்னஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபோக்கஸ்ட் அப்படின்னு வரப்போ இது ரெண்டுலேயுமே வருது. காஸ்ட் லீடர்ஷிப்பும் வருது அண்ட் தென் காஸ்ட் டிஃப்ரென்சியேஷன்லேயும் வருது. எப்படி? இது எஃபெக்டிவான ஒரு விஷயந்தான், காம்படிட்டிவான ஒரு விஷயந்தான். இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு தனித்தனியாக பண்ணப்போ தே ஹவ் ட்ரைடு டு கன்வே தேர் ப்ராடக்ட்ஸ் இன் த ப்ராட் மார்க்கெட். கரெக்டாக? ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறப்போ காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ ப்ராட் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்க, ப்ராட் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. பட் இங்கே ஃபோக்கஸ்டில் என்னென்னா, தே வில் ட்ரை டு கன்வே தேர் ப்ராடக்ட்ஸ், தே ட்ரை டு சப்ளை தேர் ப்ராடக்ட்ஸ் இன் த நேரோ மார்க்கெட், அவ்வளோதான். ஸோ அவங்க டார்கெட் பண்ணுறது குறிப்பிட்ட ரீஜியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ சதர்ன் ரீஜியன்னா சதர்ன் பீப்புளை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது மேபி கல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஓகேவா? அப்போது காஸ்ட் லீடர்ஷிப்னா என்ன, நம்ம யூனிக்கான பாயிண்ட் பார்த்தோம். அங்கே லோ காஸ்ட், டிஃப்ரென்சியேஷன்னா அங்கே யூனிக்னஸ், கரெக்டாக அங்கே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே நேரோ மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தான் இட்ஸ் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தீஸ் 3 டாபிக்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். காஸ்ட் லீடர்ஷிப்னா கம்மி விலையில் பெரிய மார்க்கெட்டில் பண்ணுறது, டிஃப்ரென்சியேஷன்னா அதே மாதிரி யூனிக்காக பெரிய மார்க்கெட்டில் பண்ணுறது, ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிறப்போ ரெண்டுமே பண்ணுறது, கம்மி விலைக்கும் சரி டிஃப்ரெண்ட்டாகவும் சரி, ஆனால் நான் ஒரு நேரோ மார்க்கெட் பர்டிகுலர் ரீஜியனில் தான் பண்ணுவேன் அப்படின்றது என்னது, ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஓகே, ஸோ அதை தான் ஜஸ்ட்டு அவங்க மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இதை பிரிச்சிருக்காங்க. நேரோ மார்க்கெட், ப்ராட் மார்க்கெட். ஓகேவா? ப்ராட் மார்க்கெட்டில் என்ன வந்துருச்சு, ஃபஸ்ட்டு காஸ்ட் லீடர்ஷிப்பும் இருந்துச்சு, டிஃப்ரென்சியேஷனும் இருந்துச்சு. நேரோ மார்க்கெட்டில் என்ன இருந்துச்சு, ரெண்டுமே இருந்துச்சு, ஃபோக்கஸ்டும் இருந்துச்சு அண்ட் தென் காஸ்ட் லீடர்ஷிப்பும் இருந்துச்சு அண்ட் தென் டிஃப்ரென்சியேஷனும் இருந்துச்சு. ஸோ நேரோ மார்க்கெட்டில் வரது அவங்க ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணியிருக்காங்க, தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இப்போ லோ காஸ்ட்டில் வரது என்னென்ன இருந்துச்சு, ஸோ ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப்பும் லோ காஸ்ட் தான், காஸ்ட் லீடர்ஷிப்பும் லோ காஸ்ட் தான். டிஃப்ரென்சியேஷனில் என்ன இருந்தது, டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் டிஃப்ரென்சியேஷனும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், பட் த மார்க்கெட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் என்ன இருக்குது அப்படின்னா, காம்படேட்டிவ் அட்வான்டேஜில் மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் த லெசன் இஸ். ஸோ பிகாஸ் இந்த லெசன் ஏன் இவ்வளோ டென்ஷனாக தெரியும்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பேஜஸ் என்னென்னா, இந்த லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்து நிறைய நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, நீங்கள் அதில் அதிகமாக டைம் செலவு பண்ண வேணாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் திஸ் அப்படின்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ. ஜஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆர்எல்ஸ் டெலகிராமில் நான் போடுறேன். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, இட் ஸ்பெண்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம், ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம்.
ஓகேவா. ஸோ எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும் இது எல்லாமே ஐசிஏல லைன் பை லைனில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ 3 லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி 3 மைக்கேல் போர்ட்டர் ஸ்ட்ராட்டஜிக்கும் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கேன். அட்வான்டேஜஸும் வந்து 3 காலம்ஸாக பிரித்து எழுதியிருக்கேன். அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸும் 3 காலம்ஸாக வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா. அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஒரு கேட்டகரி வரும். ரைவல்ரி, பையர்ஸ், சப்ளையர்ஸ், என்ட்ரன்ஸ், சப்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ்லாம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இஃப் யூ வாண்ட் திஸ் இமேஜ் ஜஸ்ட் ஜாயின் டெலிகிராம் குரூப், இட் வில் பி தேர். ஓகே கைஸ். ஓகே. ஸோ மொத்தம் வந்து நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா just note it that. Okay guys, so we will see in the next chapter. Okay, a new chapter we will begin. I think so strategic choice. Okay வா, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸோட க்ளீன் அண்ட் கரெக்டாக சொல்லித்தரேன். ஓகேவா. Okay guys, so until then this is Shweta signing off. Thank you.